ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் 30ஆம் தேதியிலே ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் டேபர்னேக்கிள் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரி பஞ்சாப் ஊழியங்களுக்காக இது நாள் வரை இந்த ஆண்டிலே ஜெபித்திருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள், பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இந்த நாளில் பஞ்சாப் மாநிலத்தின் இந்த அழகான இந்த விவசாய நிலத்தில் நின்று கொண்டு உங்களோடு கூட நான் கதைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுகிறார். என் அன்பான பிரியமான சகோதரர்களே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த நன்மையிலே, இந்த மிஷனரி ஊழியத்தில் விதைக்கிறதிலே, கொடுக்கிறதிலே முன்னேறுங்கள், அசைக்கப்படாதிருங்கள். இந்த வேலைக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற உற்சாகமும் கிருபையும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகவேதான் உங்களால் மாத்திரம்தான் இந்த பஞ்சாபிலே, இந்த மிஷனரி ஊழியத்திலே, இந்த வட இந்தியாவிலே விதைக்க முடிகிறது, இந்த அறுவடையை காண முடிகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையில முன்னேறுங்கள், ஸ்திரப்பட்டவர்களாக இருங்கள், அசைக்கப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஜெப பங்காளர்களே, இந்த பஞ்சாப் மாத்திரம்தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு திறந்த வாசலாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக மாநிலங்களில் வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் தாக்கப்படுகிறது, ஊழியர்கள் ஜெயிலில் தள்ளப்படுகிறார்கள். நியாயம் கிடைக்கவில்லை இந்தியாவில். ஆனால் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கிறிஸ்துமஸ் சீசனில் வந்தார்கள். இந்த குறைஞ்சது 20,000 பேரை இந்த ஒரே மாதத்தில் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக, எங்களுடைய கிளை சபைகள் மூலமாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். பெரிய அறுவடையை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த பஞ்சாப் மாநிலம் மாத்திரமல்ல, வட இந்தியாவில் 7 மாநிலங்களில் எங்களுடைய கிளை சபைகள் இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள், ஊழியர்களை தாங்குங்கள், வாருங்கள், நாம் இணைந்து அறுவடை செய்வோம். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் அறுவடை செய்கிறவனும் ஒன்றாய் சந்தோஷப்படுகிற நாட்களில் நாம் இருக்கிறோம். நாம் இணைந்து தேவனுக்கென்று வேலையை செய்வோம். இது கர்த்தருடைய வேலை. இந்த வேலையில் நாம் அசதியாக இராமல் இணைந்து கட்டுவோமையானால் ஆண்டவருடைய வருகையிலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்கள் ரிவார்டை தேவன் கொண்டு வருவார். நாம் இணைந்து பரலோகத்திலே அநேக சாட்சிகளை பகிர்வோம். தேவன் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பிஷப் பால் தமிழரசன், பஞ்சாப், லுதியானா. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.